வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கோல்டு ஷாப்போட ஒரு கோல்டு சீட்டு ஸ்கீம் தான் பார்க்க போறோம். அது எந்த நகை கடை அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லர்ஸோட கோல்டு ஸ்கீம் தான் பார்க்க போறோம். ஃப்ரண்ட் பேஜ்லேயே நல்லா பாசிட்டிவா தங்கம் பெருக்கும் தங்க நகை திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே சிறுக சிறுகவாவது தங்கம் பெருக என்னோட வாழ்த்துக்கள். ஏன் சிறுக சிறுக சொல்றேன்னா இப்போ நகை விற்கிற வேலை அப்படி இருக்குது, அதனால நிறைய எடுக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நகை விற்கிற விலையில நம்ம ஒரே பல்காலம் எங்கிட்ட எடுக்கிறது சிறுக சிறுக தானே சேர்க்க முடியும். அதனால தான் சொன்னேன். கண்டிப்பாக நம்ம லேடிஸ்க்கு நினச்சா கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து ஜாயின் பண்ணி கூட சேதாரம் செய்கலாம் இல்லாமல் கண்டிப்பாக நகை எடுத்துக்கிற முடியும். அதுக்கு வந்து நம்ம லேடிஸ் தான் மனசு வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன், ஒன்றும் இல்லைங்க, நகைச்சீட்டுனாவே ஒன்று வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டில் வரவு வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டு அன்னைக்கு நகை ரேட் என்னவோ அதை வந்து கிராமில் நகையில் வரவு வைப்பாங்க. இதுதான் எல்லா நகைக்கடையிலையும் நகைச்சீட்டில் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் என்ன, ஒவ்வொரு நகைக்கடையும் இந்த ஸ்கீமை எப்படின்னா அவங்கவுங்க தனித்தனி பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நகைக்கடைக்கும் ஒவ்வொரு பேரில் வந்து இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கும். அதை பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து எப்படின்னா ஒவ்வொரு நகைக்கடைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்னா சேதாரம் செய்கூலியில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லா நகைக்கடையும் ஒரே மாதிரி சேதாரம் செய்கூலி அந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு நகைக்கடையில் வந்து 50% சேதாரம் செய்கூலியில் வந்து 50% ஃப்ரீ கொடுப்பாங்க. சில பேர் 75% கொடுப்பாங்க. சில பேர் வந்து டோட்டலாகவே சேதாரம் செய்கூலி இல்லை அப்படிங்கிற நகைக்கடையும் இருக்கு. சிலர் வந்து ஆன்டிக் ஜுவல்லர்ஸ் இருக்குங்க இல்லையா, அதுக்கு வந்து 20% வரைக்கும் ஃப்ரீ, அதுக்கு மேலே போச்சுன்னா சார்ஜ் பண்ணுவோங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு எந்த நகைக்கடையில் கட்டினா லாபம் அப்படின்னு நம்ம தான் வந்து நம்மளுக்கு லாபத்தை பார்த்து நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறணும். உடனே போய் ஜாயின் பண்ணிடாம ஒன்றுக்கு ஒரு 4 கடை பார்த்துட்டு அதில் என்ன ஆஃபர் அதில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ தங்கமயில் ஜுவல்லர்ஸ்ல நம்ம கோல்டு சீட் ஸ்கீம் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்னென்ன ஸ்கீம் அப்படி இருக்குன்னா ஒரு 5 டைப் ஆஃப் வந்து ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்குது. 5 பேர்ல போயிட்டு இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து சூப்பர் கோல்டு அப்படிங்கிறது ஒன்று போயிட்டு இருக்கு. ரெண்டாவது தங்க மகள், அப்புறம் ஃபியூச்சர் பிளஸ் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று ஸ்மார்ட் கோல்டு. அப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய கேள்விப்பட்டுட்டு இருப்போம் டிஜி கோல்டு அப்படிங்கிற ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 இயராகவே வந்து அதிகமாக நம்ம காதில் படும் டிஜி கோல்டுங்கிறது அந்த ஸ்கீம் ஒன்று போயிட்டு இருக்கு. மொத்தம் 5 போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பர் கோல்டு அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி பார்ப்போம். சூப்பர் கோல்டு அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மந்த் ஸ்கீமு, 11 மாதம் கட்டணும். இது வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோன்னா 1000 ரூபாயிலேருந்தே நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கட்டிக்கலாம். 1000 ரூபாயிலேருந்து 1500, 2000, 2500 நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சீட்டு ஜாயின் பண்ணி கட்டிக்கலாம். இந்த ஸ்கீமில் எப்படின்னா நம்ம கட்டுற அமௌண்ட் இருக்குங்க இல்லையா, கட்டுற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு ரேட்ல நகை விலை என்ன இருக்கோ அதுதான் கிராம்ல, ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து நகையை வந்து கிராம்ல வர வச்சுக்கிடுவாங்க. நம்ம இப்போ 5000 கட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டு என்ன கோல்டு ரேட்டு, இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 6800, 900 போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 5000க்கு என்ன நகை கிடைக்குமோ அதை வந்து நகையாவே வர வச்சுட்டு வர்றதுதான் இந்த சூப்பர் கோல்டு ஸ்கீம். சூப்பர் கோல்டு ஸ்கீம் வந்து எப்படின்னா 330 நாள் கம்ப்ளீட் ஆனாதான் இந்த ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதா போட்டிருக்காங்க. இப்போ தங்கமயில் சூப்பர் கோல்டு அதில் எப்படின்னா நம்மளுக்கு சேதாரம் செய்கூலி வந்து முழுசாலாம் ஃப்ரீ கிடையாது. 75 நம்ம எடுக்கிற நகையில் உள்ள சேதாரம் செய்கூலியிலேருந்து 75% மட்டும்தான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் நார்மலாகவே வந்து சேதாரம் செய்கூலினாவே ஒரு 14%க்கு மேலே தான் இருக்குது. 12, 13, 14 அப்போ தான் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு 14% நம்ம எடுக்க போகிற நகையோட சேதாரம் செய்கூலி 14%ன்னு வைங்க, அதுலேருந்து ஒரு 75% மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட், பேலன்ஸ் அமௌண்ட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஸ்கீமோடது. இப்போ நம்ம தங்கமயில் சூப்பர் கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டைமண்டும் எடுத்துக்கலாம், வைர நகையும் எடுத்துக்கலாம். வைர நகையில் வந்து சேதாரம் செய்கூலியில் வந்து ஒரு 60% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. கோல்டுக்கு வந்து 75%, வைர நகைகளுக்கு 60% டிஸ்கவுண்ட். ஃபுல் டிஸ்கவுண்ட் எல்லாம் அந்த சூப்பர் கோல்டு தங்கமயில் சூப்பர் கோல்டு ஸ்கீமில் சேதாரம் செய்கூலியில் வந்து ஃபுல்லாலாம் ஃப்ரீ கிடையாது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். சூப்பர் கோல்டு ஸ்கீமில் வந்து 11 மந்த் சூப்பர் கோல்டு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜனவரி 2024 நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். எவ்ரி மந்த் எல்லா மந்த்தும் நம்ம 5000 தான் கட்டுவோம். ஏன்னா நம்ம 5000 ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இப்போ ஜனவரி 2024 நான் எல்லாமே 1ஆம் தேதிக்குள்ளே கோல்டு ரேட்டை எடுத்திருக்கேன். 5855 ரூபாய்
ஜனவரி மாதம் கோல்டு ரேட் இருந்திருக்கு. ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட் எவ்வளோனா 5000 தான். அப்போ அந்த 5000க்கு எவ்வளவு கோல்டு கிடைக்கும் அப்படின்னா 854 மில்லிகிராம் கோல்டு கிடைக்கும். அதை அப்படியே வந்து நகையாக நம்மளுக்கு இந்த வரவு வச்சுருவாங்க. அப்புறம் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் மாதம் வந்து நகை விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம ஜான்வரியோட கம்பேர் பண்ணும்போது மார்ச்சில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஜனவரி மாதம் 5855 இருந்தது, மார்ச்சில் வந்து 5790 இருந்திருக்கு. அப்போ வந்து நகை விலை குறையும் போது நம்மளுக்கு வந்து நகையோட எடை வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இங்கே ஜனவரி மாதம் 854 மில்லிகிராம் கிடைச்சது, மார்ச்சில் வந்து 863 மில்லிகிராம் கிடைக்குது. ஸோ இதாங்க இந்த கோல்டு ஸ்கீமில் உள்ள இது. நகையோட ரேட்டு குறைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு லாபம், நகையோட ரேட்டு கூடிச்சுன்னா நம்மளுக்கு நகை வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலைலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிராம் கோல்டு ரேட்டே வந்து 6650, ஜூலைலலாம் 6625 அப்படி போயிருக்குது. அப்புறம் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 11 மந்த் வந்து ஜனவரி மாதம் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து இந்த ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதெல்லாம் வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டுக்குள்ளே நிகராக கிடைச்ச நம்மளோட நகையோட எடை தான் இது. ஸோ கடைசியில் 11 மந்த்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 8.610 கிராம் கிடைக்குது. அதாவது 8.5 கிராம் கிட்ட நம்மளுக்கு நகை கிடைக்குது. இதுதாங்க நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நகையோட எடையை வரவு வைக்கிறது தான் இந்த சூப்பர் கோல்டு ஸ்கீமு. இது வந்து நம்ம கட்டுற மந்த்து, நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற அமௌண்ட்டு, இது வந்து அந்த மந்த்து நம்ம கட்டுற டேட்டுக்குள்ள நகையோட ரேட்டு. இது வந்து நம்ம கட்டுற 5000 ரூபாய்க்கு அந்த ரேட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு நகை கிடைக்குமோ அந்த ரேட்டு. இதை தான் கடைசியில் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது. இதோட ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம எடுக்கிற நகைக்கு வந்து 75% சேதாரம் செய்கூலியில் டிஸ்கவுண்ட்டு. இது ஒரு குத்து மதிப்பாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி எடுத்துக்கிட்டது தான். இப்போ எல்லா மந்தோட முதல் தேதியில் நகை விலை எவ்வளோ இருந்ததோ அதை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி எடுத்து தான். இப்போ அக்டோபர், நவம்பருக்கு கூட நானாக தான் வந்து இப்போ உள்ள நகையை சும்மா கம்பேர் பண்ணி நானாக தான் இந்த ரெண்டையும் ஒரு கெஸ்ஸிங்கில் போட்டிருப்பேன். ஸோ இதுதான் வந்து கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டது தான் இந்த இது. தங்கமயில் சூப்பர் கோல்டு ஸ்கீமை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.